ஹரி ஓம் ஸ்ரீ ஓம். உலகில் கொண்டு இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நம் வாழ்வில் எந்த ஒரு தடையில்லாமல் வாழ்வதற்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு நல்ல ஒரு சனத்தியமாக இருக்க, எந்த ஒரு செல்வங்களின் தடையில்லாமல் இருக்க, தொழில் தடை அனைத்து தடையிலும் நிவர்த்தி பெற, முன்னோர்களுடைய சாபக்கேடுகளும் இல்லாமல் இருப்பதற்கு நாம் ஒரு மந்திரம், ஒரு யந்திரம், ஒரு வேறு முறைகளை நாம் சொல்லுகிறோம் இப்பொழுது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டில் எண்ணெய் எப்பயும் போல் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நெய் 3 வகை எண்ணெயில் விளக்கேற்றலாம். அல்லது தாமரத்திரி அல்லது மஞ்சள் திரி விளக்கேற்றி வந்தால் ரொம்ப அற்புதமாக நல்ல சனத்தியமாக இருக்கும். எண்ணியது காரியம் நடக்கும். எந்த தடையில்லாமல் செல்வங்கள் பொன்பொருள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக யந்திரம், வழிபடக்கூடிய யந்திரம் தனாகர்ஷ்ண குபேரலட்சுமி யந்திரம். இந்த தனாகர்ஷ்ண குபேரலட்சுமி யந்திரத்தை நாம் வழிபட கொள்ளும்போது காரிய தடையில்லாமல் சொத்து, செல்வம், பொன்பொருள் கிடைக்கும். அதுக்கு மந்திரம் மகாலட்சுமி மந்திரம். அதுக்கு பேர் காயத்ரி மந்திரம். மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக சென்னாய் உருவி, கருந்துளசி, வெள்ளருக்குல வேர், அதுக்கடுத்து அருகம்புல் வேர், வடக்கு போகிற செந்தரம் வேர், இதெல்லாம் ஒன்றாக கருக்கி, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி இதெல்லாம் ஒன்றாக இடித்து பொடி பண்ண சொல்லி கறி பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து ஜவ்வாது, புணுகு, அத்தரு, கொஞ்சோண்டு பசு நெய் விட்டு நல்லா அரைக்க வேண்டும். அரைத்து கொண்டு சிறிது அளவு பச்சை கற்பூரம் விட்டு நன்கு அரைத்து அதை என்ன செய்ய வேண்டும், மந்திரம், காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி மந்திரம். அறிவோ ஸ்ரீ க்ளீம் ஸ்ரீ அம் உம் வம் லம் கம் ஷிம் மகாலட்சுமியே சர்வஜனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நமக. இந்த மந்திரத்தை சொல்லணும். தனாகர்ஷ்ண குபேரலட்சுமி யந்திரம். நம்ம அந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. மை டெய்லி நெத்தியில் வச்சுக்கோங்க. வேர் அதாவது நம்ம வேர் செங்கலி நீர்னு ஒரு வேர் இருக்குது. அந்த வேர், சென்னாய் உருவி வேர், சந்தனம் வடக்கு போகிற வேர், எருக்குல வேர், இது 3 வச்சு நல்லா கட்டிடணும். கட்டி மூங்கி வேர் இருந்தால் வைக்கலாம். வச்சு கட்டி வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம். அல்லது கடை முன்னாடி கட்டி விடலாம். இது வச்சோம்னா ஜன வசியம் உண்டாகும், தன வசியம் உண்டாகும். செய்து பாருங்கள், அனைவரும் நல்ல மாற்றப்படும். எந்த தடையில்லாமல் நடக்கும். ஹரி ஓம் ஸ்ரீ ஓம்.